எத்தனை மணிக்கு நன்றி எழுதுனா அது சரியாக இருக்கும்? எந்த நேரத்தில் வேணால் நம்ம நன்றி எழுதலாமா? இல்லை இந்த நேரத்தில் நன்றி எழுதுனாதான் அது அதிகமாக வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா? அது எந்த நேரம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலை இப்போ பார்க்கலாம். நீங்கள் நன்றி எழுதுறது ஒரு நாளோட ஆரம்பத்திலையும் ஒரு நாளோட இறுதியிலையும் நன்றி எழுதி ஆகணும். ஒரு நாள் ஆரம்பித்ததும் காலையில் நீங்கள் கண் விழித்ததும் முதல் அரை மணி நேரத்துக்குள்ளே நன்றி எழுதி ஆகணும். அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நன்றி எழுதியாகணும். ஏன் ஒரு நாளோட ஆரம்பத்தில் முதல் அரை மணி நேரத்தில் அந்த நன்றியை எழுதி முடிக்க சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நேரத்தில் மட்டும்தான் உங்களுடைய மனம் அப்படிங்கிறது அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த நாளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, உங்ககிட்ட இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் இல்லாமல் இருக்குது, எதையெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்களும் சந்தேகங்களும் கேள்விகளும் உங்கள் முன்னாடி வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். உங்கள் மனசில் பதட்டத்தை உருவாக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்னாகும் அப்படின்னா, உங்களுடைய மனம் முழுக்க எதிர்மறையான சிந்தனைகளுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிடும். அப்போ நாள் முழுக்க திரும்பவும் அதே எதிர்மறையான சிந்தனைகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இதிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா, முதல் அரை மணி நேரம் நம்ம மனசு அமைதியாக இருக்கிற நேரத்துலேயே நன்றி எழுத ஆரம்பிச்சிடணும். அப்போ என்னாகும்னா, நாள் முழுக்கவும் உங்களுடைய மனம் பாசிட்டிவாக இருக்க ஆரம்பிக்கும். அந்த அரை மணி நேரம் மட்டும் இல்லாமல் நாள் முழுக்க அப்படியே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாள் காலையிலையும் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் பரவாயில்ல, உங்களுடைய வேலை நேரத்தை பொறுத்து அது கண்டிப்பாக மாறுபடும். நீங்கள் 6 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, இல்லை 7 இருந்தாலும் சரி, 8 இருந்தாலும் சரி, இல்லை 10 மணியாக இருந்தாலும் சரி, இல்லை காலையில் 3 மணி 4 மணி 5 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் எந்த நேரத்தில் எழுந்திரிச்சாலும் முதல் அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் நன்றி எழுதி ஆகணும். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய அந்த நாளில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்ததோ அதுக்கான நன்றிகளை வந்து நீங்கள் எழுதணும். ஸோ தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி அந்த நன்றிகளை வந்து நீங்கள் எழுதி முடிச்சிடலாம். ஒவ்வொரு நாள் காலையில் நீங்கள் எழுதக்கூடிய நன்றிகள் உங்களுடைய வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்ததோ எதெல்லாம் கிடைச்சதோ அது எல்லாத்துக்குமான நன்றிகளை வந்து நீங்கள் எழுதலாம். அதுவே நைட்டு வந்து அந்த நாளில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான அந்த நன்றிகளை வந்து நீங்கள் எழுதலாம். இப்படி காலையில் கடந்த காலத்தை பற்றியும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நிகழ்காலத்தை பற்றியும், அதாவது இன்றைய நாளில் நடந்த விஷயங்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்லும்போது உங்களுடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் நீங்கள் நன்றி உணர்வோடு பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போ என்ன ஆகும்னா, உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது நீங்கள் அதிகமான நன்றி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய எதிர்காலமாக மாறும். நீங்கள் காலையில் எழுதக்கூடிய நன்றியின் மூலமாக அந்த நாள் முழுக்க பாசிட்டிவான மனநிலையில் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது நன்றி எழுத ஆரம்பித்த ஆரம்பத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு தோணாமல் இருக்கலாம். ஒரு 25 நாட்கள் இல்லை 30 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எழுதும்போது நாள் முழுக்க ஒரு திருப்தியான மகிழ்ச்சியான உணர்வோடு நீங்கள் தொடர்ந்து இருக்கிறத வந்து உங்களால் பார்க்க முடியும். ஏதாவது நெகட்டிவான விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நாளில் நடந்தால் கூட அந்த நெகட்டிவான விஷயத்தில் இருக்கக்கூடிய அதிகமான பாசிட்டிவான விஷயங்களை வந்து நீங்கள் தேடி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுவே நைட் எழுதக்கூடிய நன்றியின் மூலமாக நீங்கள் அந்த நாளில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லும்போது அடுத்தடுத்த நாட்களில் வந்து நீங்கள் அதே மாதிரியான நிறைய நன்றிக்குரிய விஷயங்களை ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. இப்படி நீங்கள் நைட்டு நன்றி எழுதும்போது என்ன ஆகும்னா, அந்த நாளில் ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் கூட நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனசை அந்த நெகட்டிவான எண்ணங்கள்லேருந்து பாசிட்டிவாக மாற்றிடுறீங்க. அந்த திருப்தியான உணர்வோடு நீங்கள் தூங்க போகும்போது என்னாகும் அப்படின்னா, நீங்கள் தூங்கும்போது கூட ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை உருவாக்கக்கூடிய அந்த மனநிலையில் வந்து உங்களுடைய தூக்கத்தை நீங்கள் மாற்றுறீங்க. நீங்கள் தூங்கும்போது கூட பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமான நல்ல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக எந்த நேரத்தில் நன்றி எழுதுனா அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏற்கனவே நன்றி எழுதுறதை பற்றி சில வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து ஈர்ப்பு விதி பற்றி கற்றுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எஸ்எஸ் பாலா. நன்றி.